நாஸ்ரேத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். 6வது ஆண்டு விழாவை கொண்டாடிய கன்னடபாளையம் நாஸ்ரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. நாஸ்ரேத் அனெக்ஸ் பள்ளி கொண்டாடிய CCA க்ளோசிங் செரிமனி. நசரேத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற அபாக்கஸ் காம்படிஷன். ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசளிப்பு விழா. நசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய பிங்க் டே. இனி விரிவான செய்திகளை காணலாம். 6வது ஆண்டு விழாவை கொண்டாடிய கன்னடபாளையம் நாஸ்ரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. கடந்த 15/3/2025 மாலை 6 மணி அளவில் கன்னடபாளையம் நாஸ்ரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 6வது ஆண்டு விழா நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் சந்திரா டேவிட் மற்றும் பள்ளியின் செயலாளர் திரு என்ரிமாரிஸ் அவர்களின் ஆதரவுடன் தமிழையா திரு பாலசுப்ரமணியன் அவர்களின் முன்னிலையிலும் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் தலைமையிலும் விழா தொடங்கப்பட்டது. நாட்டுப்பண் இசைக்க இவ்விழா இனிதே தொடங்கியது. இவ்விழாவினை மேலும் சிறப்பிக்க தலைமை விருந்தினராக போட்ரி நிறுவனத்தின் துணைத் தலைவர் மிஸ்டர் ஜூபி பாப்பச்சான் அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு கடினமான காரியங்களை முதலில் கையாண்டு பின்னர் லகுவான காரியங்களை செய்யவும் திட்டமிட்டு செயல்படவும் அறிவுரை வழங்கி சிறப்புரையாற்றினார். கடந்த வருடம் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எம் பள்ளியிலே முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ செல்வங்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டது. மேலும் பாடப்பிரிவுகளில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியரையும் அவர்தம் ஆசிரியரும் பெற்றோர்களும் கௌரவிக்கப்பட்டு காசோலைகளும் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் எம் பள்ளியில் வகுப்பு வாரியாக LKG முதல் 9ஆம் வகுப்பு வரை சென்ற கல்வியாண்டில் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவ செல்வங்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டது. LKG மற்றும் UKG மழலை செல்வங்கள் ஃப்ரூட்ஸ் மற்றும் வெஜிடபிள்ஸ் ரேம்ப் வாக் மற்றும் நடனங்கள் ஆடி மைதானத்தில் உள்ள அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தனர். 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஆங்கில நாடகங்களை நடத்தி அனைவரையும் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கடித்தனர். மேலும் சிறப்பாக 9ஆம் வகுப்பு மாணவிகள் பங்கு பெற்ற சிலப்பதிகாரத்தில் கண்ணகி வழக்குரை கதை நாடகம் காண்போர் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் அனைவராலும் மிகுந்த கரகோஷத்தோடு வெகுவாக பாராட்டப்பட்டது. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை மாணவிகள் இணைந்து சைல்ட் அண்ட் விமன் அபியூஸ்மெண்ட் பற்றியும் அதை தடுக்கும் வழிகளை பற்றியும் நடனம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பள்ளியின் ஆண்டு விழாவில் நடைபெற்ற அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் கருத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது. இறுதியாக முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் நன்றியுரை கூற பள்ளியின் விழா இனிதே முடிவடைந்தது. நாஸ்ரேத் அனெக்ஸ் பள்ளி கொண்டாடிய CCA க்ளோசிங் செரிமனி. கடந்த 19/3/2025 அன்று தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாஸ்ரேத் அனெக்ஸ் பள்ளியில் காலை இறைவணக்க கூடுகையை தொடர்ந்து மாணவர்களுக்கான CCA க்ளோசிங் செரிமனி நிகழ்ச்சி தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி உமா கிரீஷ் மற்றும் திருமதி ஏஞ்சல் ஸ்வீட்டி அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்வின் தொடக்கமாக சிறப்பு பாடல், நடனம், சொற்பொழிவு இவற்றை தொடர்ந்து இக்கல்வியாண்டில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகள் மற்றும் போட்டிகளில் பங்கேற்று ஒவ்வொரு அணிகளும் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் முறையே டோபாஸ், எமரால்ட், சஃபயர், ரூபி அணியை சார்ந்த ஆசிரியர்கள் மற்றும் தலைமை மாணவர்களுக்கு ரோலிங் டிராஃபியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் வழங்கி மாணவர்களை வாழ்த்தி பேசினார். மேலும் வருகின்ற நாட்களில் அனைத்து மாணவர்களும் எல்லா போட்டிகளிலும் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டார். 5ஆம் வகுப்பு மாணவர் ஜே அனீஷ் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு குறிப்பாக கராத்தே, அபாக்கஸ், இசை, ஸ்பெல்லிங் பீ என அனைத்திலும் சிறந்து விளங்குவதாகவும் மேலும் வாழ்வில் உயர்வான நிலையை அடையவும் வாழ்த்துக்கள் கூறி தன் உரையை நிறைவு செய்தார். நசரேத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற அபாக்கஸ் காம்படிஷன். கடந்த 22/3/2025 அன்று காலை தி நாசரேத் அகாடமி பள்ளியில் அபாக்கஸ் என்னும் துரித கணித போட்டி நடைபெற்றது. இப்போட்டி தனியார் அபாக்கஸ் நிறுவனத்தின் CEO தலைமை அதிகாரி திருமதி விஜயலட்சுமி அவர்களின் தலைமையிலும் அபாக்கஸ் குழு உறுப்பினர்களின் ஒருங்கிணைப்பிலும் நடைபெற்றது.
தி நாசரேத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வரவேற்புரை வழங்க, அபாக்கஸ் நிறுவனத்தின் CEO திருமதி விஜயலட்சுமி அவர்கள் எம் பள்ளியின் முதல்வருக்கு பொன்னாடை போர்த்தியும் நினைவு பரிசினை வழங்கியும் கௌரவப்படுத்தினார். இன்றைய நவீன காலத்தில் ஏற்றவாறு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியை கூட்டவும், அவர்களது கல்வி கற்கும் முறையை எளிதாக்கவும் கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த எளிய துரித கணித போட்டியில் எம் பள்ளியைச் சேர்ந்த 85 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு துரித கணிதத்தினை கற்றுக்கொள்வதனால் ஏற்படும் நன்மைகளையும், எண் சட்ட கருவியினை கையாளும் விதத்தினையும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நேர்முகமாக அன்று வெளிப்படுத்தினர். துரித கணித போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற கணித முறைகளை எளிய முறையில் எண் சட்டத்தினை பயன்படுத்தி விடையளித்தது பள்ளியின் வளாகத்தில் குழுமியிருந்த அனைவரையும் வியப்புக்குள்ளாக்கியது. இப்போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும், பதக்கங்களும், பரிசுகளும் வழங்கப்பட்டன. இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இறுதியாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் திறன்களை வெளிக்கொணர்ந்த பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றிகளை கூறி விடை பெற்றனர். கடந்த வாரம் புரோகிராம் அஜெண்டா ஃபார் ஸ்கூல் என்ற நிறுவனத்தின் சார்பாக கடந்த 3 ஆண்டுகளாக நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் அபாக்கஸ் வகுப்புகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சுமார் 37 மாணவர்கள் இதில் கற்று வருகின்றனர். ஹையர் ஸ்டூடெண்ட் லெவல் 1 நிலையை வெற்றிகரமாக முடித்து அடுத்து லெவல் 2க்குள் அடியெடுத்து வைத்துள்ளனர். இந்நிறுவனத்தின் CEO திருமதி விஜயலட்சுமி அவர்கள் எமது பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு ஒன்றினை வழங்கியும் கௌரவப்படுத்தினார். அதில் ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி நர்கீஸ் மற்றும் ஆசிரியைகளான திருமதி இலக்கியா, திருமதி பரிமளா ஆகியோர் மிக சிறப்பாக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றும் தம் உரையில் கூறினார். இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற 10 மாணவர்களுக்கும் மெடல்ஸ், ஷீல்ட்ஸ், சர்டிபிகேட்ஸ் ஆகியவும் இவ்விழாவின் போது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் மாணவர்கள் சிறந்த முறையில் எளிமையாக கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் கணக்குகளை செய்து காட்டி அபாக்கஸ் என்பதற்கான விளக்கத்தையும் கூறி அனைவரையும் வியப்புக்குள்ளாக்கினர். அபாக்கஸ் கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதாகவும், அவர்களுடைய கவனம், சிந்தனை, செயல் இவற்றில் ஒருமுக தன்மையுடனும் சிறந்து விளங்குகிறார்கள் என்றும், அவர்கள் மேலும் பல வெற்றிகளை பெற்று வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையவும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இந்நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தினர். ஆவடி காமராசர் நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசளிப்பு விழா. ஆவடி காமராசர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் கடின உழைப்பு, குறிக்கோள், கொள்கைகள், மனநிறைவு, திறமைகளை வளர்த்தல் ஆகியவை குறித்து மாணவ மாணவியர்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தார். கடின உழைப்பை அங்கீகரிக்கும் முறையில் ஒவ்வொரு நிலையிலும் திறமையான மாணவ மாணவியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் மற்றும் ரொக்க பரிசுகள் பள்ளியின் நிறுவனர் திருமதி சந்திரா டேவிட் அவர்களால் வழங்கப்பட்டது. உழைப்பிற்கு உயர்வளிக்கும் இந்நிகழ்வின் பல்வேறு நிலைகளிலும் மாணவர்களின் குறிக்கோளோடு கூடிய முயற்சிக்கு உயர்வளித்து பரிசுகள் வழங்கப்பட்டன. ஹார்ட் ஒர்க் ட்ரையம்ஸ் என்ற இந்த நிகழ்வு வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு மணிமகுடமாக அமைந்திருந்தது. நசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய பிங்க் டே. கடந்த 21/3/2025 அன்று ஆவடி காமராசர் நகரில் அமைந்துள்ள நாசரேத் மழலையர்கள் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பிங்க் டேவை கொண்டாடினர். அனைத்து மக்களாலும் மிகவும் விரும்பப்படும் நிறங்களில் ஒன்றான பிங்க் டே அன்று மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பிங்க் நிறத்திற்கு நிபந்தனையற்ற அன்பு, நம்பிக்கை, தூய்மை, சந்தோஷம், இரக்கம் என்று பொருள். இந்த கல்வியாண்டின் கடைசி கலர்ஸ் டேவாக பிங்க் டே கொண்டாடப்பட்டது. மாணவ செல்வங்கள் மிகவும் சந்தோஷத்துடனும் ஆர்வத்துடனும் இத்தினத்தை கொண்டாடினர். பள்ளி வளாகம் முழுவதும் பலூன்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. டிராகன் ஃப்ரூட்,
ஸ்வீட் பொட்டேட்டோ, ரோஸ் மில்க், ரோஸ் மற்றும் பிங்க் நிறத்தில் உள்ள பொம்மைகள், ஆடைகளை கொண்டு வகுப்பறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நமது தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபக்குமார் அவர்கள் வகுப்பு வாரியாக சென்று மாணவர்களிடம் உரையாற்றினார். தலைமை ஆசிரியர் பிங்க் நிறத்தில் உள்ள பழம், காய் பற்றியும் அவற்றின் நன்மைகளை பற்றியும் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினார். பிங்க் நிறத்திலான கிரீடம், பேக், பேண்ட் போன்றவற்றை மாணவர்கள் அணிந்திருந்தனர். மாணவ செல்வங்கள் பிங்க் நிறத்தில் உடையணிந்தும் வந்திருந்தனர். டிராகன் ஃப்ரூட், லோட்டஸ், டங் போன்ற வேடமணிந்து வந்து தங்கள் திறமைகளை மாணவர்கள் வெளிப்படுத்தினர். மாணவ செல்வங்கள் பிங்க் நிறத்தில் உள்ள ஃபிஷை பள்ளி அக்வாரியமுக்கு அன்பளிப்பாக கொடுத்து மகிழ்ந்தனர். இவ்வண்ணமாக விழா இனிதே முடிவடைந்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாஸ்ரீத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.